மீன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். குரு பார்வை இருக்கிறது, ஆகவே தீமை நடக்காது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பும் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதும் உங்களுக்கு யோகம். இருந்தாலும் 8ஆம் இடத்திலே இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் கொஞ்சம் மௌனமாக அப்படியே சைலண்ட்டாக இருந்துங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை தினம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி கையில் எதுவும் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் பத்திரமாக பார்த்து செல்லுங்கள். 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது இப்படி செல்ஃபோன் இப்படி வச்சுட்டு ஓட்டாதீங்க. சில பேர் செல்ஃபோன் இப்படி இடிக்கிக்கிட்டே 2 வீலர் ஓட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் அது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்கேயோ ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கால் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறமா போய் சேர்ந்ததுக்கப்புறமா மிஸ்டு கால் பாருங்கள். இல்லைன்னா போய் சேர்ந்துருவீங்க. வீட்டுக்கு போய் சேரணும்ல, போய் சேரலாமா மேலே? அதனால் அந்த 2 வீலர் ஓட்டும்போது செல்ஃபோன் பேசுகிறது நிறைய நான் போகும்போது ரோட்டில் போகும்போது காரில் போகும்போது பார்ப்பேன். நிறைய பசங்க அந்த மாதிரி பேசிட்டு போவாங்க, இப்படி வச்சுட்டே போவாங்க. பயமாக இருக்கும். நமக்கு பக்குன்னு அடிச்சுக்கோ, ஐயோ இந்த பையன் ஒழுங்காக வீடு போய் சேரணுமே நான் வேண்டிப்பேன். யார் பத்த பிள்ளையோ பத்திரமா போய் சேரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்படி என்ன அந்த 2 நிமிஷம் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா என்ன ஆகிடும்? பிறக்கும் போதே ஃபோனோட பிறந்தீங்க. இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் இந்த சந்திராஷ்டம டைமில் தான் பண்ணுவாங்க சில பேர். சின்ன விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து பெரிய ஆபத்தெல்லாம் வரும். அதனால் எந்த விஷயத்திலையும் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும் அதில். அதே மாதிரி இந்த மணி டிரான்சாக்ஷன்லாம் இன்றைக்கி ஏதாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது சந்திரன் அங்கே போய் சேர்ந்துருக்கு. மைண்டை குழப்பி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் தவறான முடிவு எடுத்து விடுவீர்கள். ஆகவே நிதானமாக சிந்தித்து யோசித்து எதையும் செய்ய வேண்டும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். நவராத்திரி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவராத்திரி நேரத்திலே அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றோடு துர்க்கை வழிபாடு நிறைவடைகிறது. நாளையிலிருந்து லக்ஷ்மி வழிபாடு. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சேர்ந்தது தான் நவராத்திரி. இன்றைக்கி துர்கா வழிபாடு முடிகிறது. நாளையிலேருந்து லக்ஷ்மி 3 நாளைக்கு, அதுக்கப்புறம் சரஸ்வதி 3 நாளைக்கு, அதுக்கப்புறம் விஜயதசமி அன்னைக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த 3 முப்பெரும் தேவியரின் ஐக்கிய ஸ்வரூபமான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரி அம்பாளை இந்த மகாமேருவின் மத்தியிலே இருக்கக்கூடிய பிந்து மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அம்பாளை வழிபடுகின்ற நாள் விஜயதசமி. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மீனராசிக்காரர்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. நன்மை செய்யாத கிரகங்கள் எங்கு இருந்தால் தீமை செய்யாமல் இருக்குமோ அங்கு உள்ளன. ஆகவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்வீர்கள். உங்களது லட்சியம் நிறைவேறும். உங்கள் முயற்சி வெற்றி அளிக்கும். உங்கள் திறமைக்கு கிடைக்க வேண்டிய புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7 குடைவன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே ராசி அதிபதியோடு இணைந்து இருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே வழக்கத்தை விட சற்று அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
சுக்கிரன் வலுவாக 10ஆம் இடத்தில் இருப்பதால் சுக்கிரன் சார்ந்த தொழில்களிலே உள்ளவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை, மருத்துவம், உணவுத்துறை, அழகு பொருட்கள், ஆடை அணிகலன் போன்ற பொருட்கள் வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 10லே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 6 10ஆம் இடம் சென்று நீச்சமடைந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். 8ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. அஷ்டமாதிபதி உச்சம். எனினும் அது 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் ஒரு சில நன்மைகளை செய்யும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிக வருமானம் கிடைத்தல், நன்மைகள் அதிக அளவிலே தொழிலில் நடைபெறுகின்ற வாய்ப்பு போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருக்கும் கும்பராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதில் உங்கள் வீட்டில் வேறு யாரேனும் இருந்தால் அவர்களுக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக சில திடீர் சந்திப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன். 5 குடைவன் 9ஆம் இடம் சென்றதால் யோகம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்திற்கு சென்றால் அது யோகத்தை கொடுக்கும். 5ஆம் இடம் என்னும் வீடு திரிகோணஸ்தானம். அதற்கு அதிபதியான சந்திரன் இன்றைய தினம் 9ஆம் இடம் என்னும் மற்றொரு திரிகோணஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. 5க்கு அதிபதி 9க்கு போனதுனால யோகம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்களது தொழிலை வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியான அங்காரகன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கும் புதன் குரு சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்கள் விருப்பப்படி குடும்பத்தில் அனைத்து விஷயங்களும் நடக்கும். குடும்பத்திலே உங்களுடைய வார்த்தைக்கு யாரும் எதிர்பேச்சு பேச மாட்டார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உடனே எல்லாரும் அப்படியே ஆமோதிப்பார்கள். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை இருக்கும். ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு குண்டக்க மண்டக்க பேசிகிட்டு இருந்தவங்கலாம் இப்போ சைலண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம், மரியாதை குடும்பத்தில் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு காத்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக அதன் மூலமாக பெரிய வளர்ச்சி ஏற்படுமா என்பது சந்தேகம்தான். என்றாலும் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்படும். அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் இப்பொழுது கிடைக்கும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்றைய நாள் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மீனராசி மாணவ மாணவியர் தங்களுடைய தேர்வுகளிலே மிக அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருப்பதால் கல்வித்துறை சார்ந்த பணிகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வாய்ப்பு வலுவாக உள்ளது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.